திருவாரூர் அருகே காட்டூரில் கலைஞர் கோட்டத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை ஆய்வு செய்து கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பணியாற்றும் ஊழியர்களுடன் உரையாடினார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வெங்கடேஷ், அந்த உரையாடல்கள் குறித்தான அம்சங்கள் குறித்து சொல்லுங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழக முதல்வர் 2 நாள் பயணமாக வந்துள்ளார். இன்று திருவாரூர் அருகே காட்டூர் கிராமத்தில் உள்ள கலைஞரின் கோட்டத்தில் தங்கியிருந்தார். தற்போது இன்று மாலை பொதுமக்களை சந்தி ரோட் ஷோ மூலமா சந்திக்க உள்ளார். முன்னதாக தற்போது கலைஞர் கோட்டத்தில் உள்ள கலைஞரின் வரலாற்று புகைப்படங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கு உள்ள நூலகத்தை ஆய்வு செய்தார். அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஊழியர்களிடம் அங்க பல்வேறு பயிற்சிக்கு, அரசு பணிக்காக பயிற்சிக்காக நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதன் பயன்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்க மறைந்த தலைவரின் திரைப்படங்கள் காவியங்கள் 2 திரையரங்குகள் இருக்கு, அதனை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது கலைஞரின் தாயார் அஞ்சுகம் அம்மையாரின் நினைவிடத்திற்கு வர உள்ளார். அங்கு அவரது கலைஞரின் தாயார் சிலைக்கு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் பவித்திர மாணிக்கம் பகுதியிலிருந்து பொதுமக்களை ரோடு ஷோ மூலமாக சந்திக்க உள்ளார். இதன் இறுதியாக ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள கலைஞரின் திருவுருவ சிலை திறந்து வைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.